எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் முறுக்கு. அதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முறுக்கு சுடும்போது நடக்கிற காமன் மிஸ்டேக்ஸ், அப்புறம் பிகினர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். மாவு வறுக்க வேண்டியதில் இதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலை மாவுலேருந்து 1 கப் மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் மாவு மீதி இருக்கும். இதை இப்போ முறுக்கு மாவு கூட சேர்க்க வேண்டாம். திரும்ப ஏதாவது குருமா அல்லது குழம்பு செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து 1 கப் பொட்டுக்கடலை மாவை ஒரு ஜல்லடியில் சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது சின்ன சின்ன பீஸ் அரைப்படாமல் இருக்கும். சலிக்காமல் இதை அப்படியே மாவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா முறுக்கு பிழியும் போது அந்த சின்ன சின்ன பீஸ் போய் முறுக்கு அச்சில் மாட்டிக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக மாவை இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த மாவு கூட வாசனைக்காக 2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது குறைவான அளவு காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மொத்தமாக 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் முறுக்கோட கலர் மட்டும் கொஞ்சம் மாறிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சூடான எண்ணெயை முறுக்கு மாவு கூட சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அப்புறம் கை வச்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்கறதுனால முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் சேர்க்காம பண்ணீங்க அப்படின்னா முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடையில் வைக்கிற கடலை மாவு சேர்த்திங்கன்னா முறுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது தான் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே சமயம் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும். முறுக்கு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை மாவு மேலே தடவிக்கலாம். முறுக்கு பிழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முறுக்கு கரண்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவிக்கலாம். அதே மாதிரி முறுக்கு அச்சிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம். அப்போ தான் முறுக்கு பிழிய ஈஸியாக இருக்கும். முறுக்கு அச்சில் கொஞ்சமாக மாவு சேர்த்து முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு இந்த மாதிரி சுத்தினதுக்கு அப்புறம் ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒட்டி விட்டுருங்க. சுத்தின முறுக்க நல்லா சூடான எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். முறுக்கு போட்ட உடனே எலும்பி வர அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். முறுக்கு மேல வர இந்த பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கினதும் எண்ணெயிலேருந்து முறுக்கு எடுத்துருங்க. முழுசா பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் விட்டுறாதீங்க, முறுக்கு சீக்கிரமா கருகி போயிடும். ஒருவேளை முறுக்கு பிழியும் போதே இந்த மாதிரி முறுக்கு அந்து விழுந்தது அப்படின்னா மாவுல தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இது கூட கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து சரியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை எண்ணெயில முறுக்கு போட்டதும் இந்த மாதிரி உடைஞ்சது அப்படின்னா நீங்க முறுக்கு மாவை சரியா அழுத்தம் கொடுக்காமலோ அல்லது தண்ணி கம்மியா சேர்த்து பிசைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு சரியா வந்துடும். அவ்வளவுதாங்க. நீங்களும் இந்த இன்ஸ்டன்டான முறுக்கை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.